ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் தென்னூர் விசஸ் விபுதூர். இதில் டாஸ் தென்னூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. விபுதூர் பேட்டிங். முதல் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க 2 பவுன்ஸில். ஓடி இருக்கப்பட்ட 2. மறைச்சுன்னு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மிட் விக்கெட்டில் பட்டார் விண்டுக்கே கண்டிப்பாக வெளியே போயிடும். அடிக்கும். எங்கே போய் வந்திருக்கு 6. டவுன் த ட்ராக் பை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நிறைய பேருக்கு நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க 1 பவுன்ஸில் ஃபீல்டர். ஓடி இருக்கப்பட்ட 1. வந்து ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் அவர் சிந்திக்க டாட்டா மாதிரி இருக்குதா மறைச்சிருந்தாங்க. இந்த தடவையும் அண்டர்ல எழுந்திரிச்சு டாட்டு பேக் டு பேக் டாட்டு. தப்பந்து 5 ரூபா பண்ணி இதில் போனாங்க. கீப்பர் மிஸ் பண்ணி பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரன்னிங் பண்ணி பார்ப்போம். முடிக்கப்பட்ட 2 ரன்னோட இந்த முதல் பவர் பிளே முடிச்சிருக்காங்க. செஞ்சு ஒரு முடியல 11 ஆடி இருக்காங்க. கீப்பர் மிஸ் பண்ணி இந்த ரூபா பைஸில் அவர் சிங்கிள் எடுத்துருக்காங்க. இந்த வென்சடாச்சு சரியாக கணக்கில் கீப்பர் போய் ஸ்டாப் பண்ணாங்க. டேரக்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். ஓவர் த்ரோவாக மாறிடுச்சு. இப்போ அங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் ரன்னிங் பிட்வீன் ஓடி இருக்கப்பட்ட ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. ஃபுல் பேக்கில் இருந்தாலும் டாட்டு. 5 ரன் ஃபுல் பேக்கில் இருந்தாலும் டாட்டு. பேக் டு பேக் டாட்டாஸ். அடுத்த பந்து அபரீச்சல் போனாங்க. வீட்டில் இருந்தாலும் டாட்டு. பேக் டு பேக் டாட்டாஸோட இந்த ஓவர் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 மோர். அதுவும் டாட் பால். அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 2 முடியல 14 அடிக்காங்க. தேர்டு ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நல்ல டேக்கன் பார்த்தா கேட்ச் ட்ராப் ஆகி 6ஆவது மாறிச்சு நினைக்கிறேன். 6 கொடுத்துட்டாங்க. 6. 5 ரவி ஷார்ட் பால் ஃபேஸ் சைஸ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. விண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கும் 6. அடுத்த பந்து அகைன் மறிச்சு நின்று பிளாட்டா போயிருச்சு மிட் விக்கெட்ல. அதுவும் 6. இதோ சுரேஷ் பேட்ல இருந்து 2வது 6, 3வது 6 ஓவரில். அடுத்த பந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மிஸ் பண்ணிருக்காங்க. 5 ரன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த ஓவரில் ஒரு 4வது 6 நினைக்கிறேன். 6. இந்த டோர்னமெண்ட்டோட முதல் ஹேட்ரிக் ஆரையும் பதிவு பண்ணி இந்த இன்னிங்ஸையும் பெட்டராக எடுத்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம் சுரேஷ். ஒரே ஆளா லாஸ்ட் 1 ஓவர். அதையும் பெரிய ஸ்டோருக்கு தான் போனாங்க. இந்த தடவை வைட் கொடுத்துட்டாங்க. வைட் லாஸ்ட் 1 ஓவர். அதையும் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் பார்த்தாங்க. கேட்ச் ஸ்டாப் ஆகி அதோட 3வது லைஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சுரேஷ்க்கு. நிற்க வச்சு எண்டு மாற்றினாங்க. ஆனாலும் அந்த எண்டில் ஆளே இல்லை. 3ஆக மாறிடுச்சு மொத்தம். ஈஸி 3. அட்லாஸ் இந்த 3ஓட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. அட்லாஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் ஹை ஸ்கோர் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 44 அப்படின்ற டார்கெட்டில் சங்கர். முதல் பாலே ஏறி பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. அண்டர்ல எழுந்திரிச்சு டாட் பால். ஏறி மரிச்சின்னு பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. அகைன் டாட். அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போனாங்க. இந்த நல்ல டேக்கன் கூட கீப்பர். அதனால போய் டாட் பால் பந்து ஏறி மரிச்சிருந்தாங்க. இந்த தெளிவாக பட்டுருக்கு இந்த ஸ்டெம்ஸில். அது 6. சங்கர் பேட்லேருந்து முதல் 6 இந்த இன்னிங்ஸில். மேட்ச் நீடர் பவுண்டரிஸ் தேவை கண்டிப்பாக மேட்ச் எடுத்து போகணும்னா. 2. அகைன் லாஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாங்க. டாட் பால் லாஸ்ட் பால். அகைன் பெரிய ஸ்டூலுக்கு போனாங்க. இந்த அப் டாக்கரில் வித்தா கொடுக்காத பந்து டாட் பால். அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரி முடிச்சிருக்காங்க. 6 ரன்ல போட்டு கொடுத்துருக்காங்க முதல் ஓவரை. செகண்ட் ஷார்ட் ஆஃப் பிளேஸ் அவருக்கான ஒரு முதல் பால் அப் டாக்கரை டாட்டோட ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஓவரையும் செகண்ட் ஒன். அகைன் இன்சைட் டச் ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் பவுண்டரி போயிடும். பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரி வச்சு குத்துனா திரும்ப பந்து நல்லா ஷாப் கொடுத்துறாங்க. டவுன் த ட்ராக் போனாங்க. அகைன் அப் ட்ராக் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாயா சிங்கிள். டவுன் த ட்ராக் போய் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்லா டேக்கன் எல்லா செல்வம் விக்கெட். அடுத்த பந்து 5 தடவை பேக் ஃபுட்டில் இருந்தால் ஒரு டாட்டு.
லாஸ்ட் இந்த டாட்டோட ஓவர் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இது நம்மள 6-36 இந்த ஒரு பாலே லெக் ஸ்டம்ப் கிளியராக பதம் பார்த்துட்டு ஸ்ட்ரைக்கில் கெயில் லாங் ஆஃப்லாம் தெரிச்சுட்டு போயிடுச்சு. இந்த ஒரு பவுண்டரிக்கான வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லாவே ஸ்டாப் பண்ணாங்க ஃபீல்டர் லைனில் 2 மீன் ஓடி இருக்கப்பட்ட 1 தப்பு. இந்த தடவை லெக் ஓவர்ஸ்ட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வைட் அடுத்த இந்த தடவை அண்டர்லேயே வந்துருச்சு டாட்டு. ஃபுல் பேக்கில் இருந்தால் அகைன் ஒரு டாட் போர்ட் கடைசி 2 ஆல்ரெடி மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கூட சொல்லலாம். வைட் ஃபுல் பேக்கில் இருந்தால் டாட் போர்ட் லாஸ்ட் 1 மோர் அகைன் வைட். லாஸ்ட் சென்டர் டாட்டோட இந்த மேட்சை வின்னுறாங்க. புது ரைஸ் ஸ்கோர் மேட்சை ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். வெல் பிளேட்